அடுத்தது degree of carbon, degree of hydrogen, degree of amine, degree of amine and degree of alcohol. ஆக்சுவலாக இது எல்லாமே தனித்தனி டாபிக். இது 4 டாபிக். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டாப்பிக்கில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். கரெக்டாக? டிகிரி அப்படின்னா நீங்கள் ஒரு 1 போட்டு மேலே ஒரு 0 போட்டிருப்பாங்க. ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி அப்படின்னு சொன்னாங்களே, அதுதான் அந்த டிகிரி. சரிங்களா? அப்போ டிகிரின்றது பெருசாக இல்லை. அப்போ கார்பனில் எத்தனை டிகிரி இருக்குது, ப்ரைமரி இருக்கா, செகண்டரி இருக்கா, டெர்ஷரி இருக்கா, குவாட்டர்னரி இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? முதல்ல கார்பனுக்கு பார்க்கலாமா? சரி, இப்போ கார்பனுக்கு டிகிரி, ஃபர்ஸ்ட் ஒன் டிகிரி ஆஃப் கார்பன். டிகிரி ஆஃப் கார்பன். இப்போ கார்பனுக்கு எப்படி சார் டிகிரி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH3 சொல்ல புரியுதா? ஒரு கார்பன் எத்தனை கார்பன் கூட கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு கார்பன் கூட கரெக்டாக இருந்தால் அது பிரைமரி. ஒரு கார்பன் 2 பேர் கூட கரெக்டாக இருந்தால் அது செகண்டரி. ஒரு கார்பன் 3 கார்பன் கூட கரெக்டாக இருந்தால் அது டெர்ஷரி. ஒரு கார்பன் 4 கார்பன் கூட கரெக்டாக இருந்தால் அது குவாட்டர்னரி. அது என்னது? குவாட்டர்னரி. இப்போ இந்த இவ்வளோ சிம்பிளாக தேவையில்லை, நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கூட எழுதலாம். இப்போ பாருங்க, இப்படி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த கார்பன் என்ன கார்பன் கேட்குறாங்க. இது ஆல்ரெடி ஜிக்ஜாக் ரெப்ரசன்டேஷனா? என்ன ரெப்ரசன்டேஷன்? ஜிக்ஜாக் ரெப்ரசன்டேஷன். இந்த கார்பன் ஒரு கார்பன் கூட கரெக்டாக இருக்கு. கரெக்டாக? இது என்ன கார்பன்? ஒரு கார்பன் எத்தனை கார்பன் கூட கரெக்டாக இருக்கு? 1 2 3 4 அதான் பார்க்கணும். கரெக்டா? எத்தனை கார்பன் கூட கரெக்டாக இருக்கு? இந்த கார்பன் ஒரு கார்பன் கூட தானே கரெக்டாக இருக்கு. அப்போ இது என்ன கார்பன்? பிரைமரி கார்பன். இந்த கார்பன் கூட கரெக்டாக இருக்கு, இந்த கார்பன் கூட கரெக்டாக இருக்கு. அப்போ இது என்ன கார்பன்? செகண்டரி கார்பன். இது செகண்டரி கார்பன், இது பிரைமரி கார்பன். அவ்வளோதானே? புரிஞ்சுதா இல்லையா? ஒரு கார்பன் எத்தனை கார்பன் கூட கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். சுற்றி வரும் பார்க்கணும். இந்த கார்பனில் இது ஒரு கார்பன் கூட மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த கார்பன் இது கூடயும் கரெக்டாக இருக்குது, இது கூடயும் கரெக்டாக இருக்குது. அப்போ இது செகண்டரி. இந்த கார்பன் இது கூடயும் கரெக்டாக இருக்குது, இது கூடயும் கரெக்டாக இருக்குது, ஸோ செகண்டரி. இந்த கார்பன் இது கூட மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, ஸோ இது என்னது? டெர்ஷரி, பிரைமரி, செகண்டரி. அதான் சொல்லணும். கரெக்டாக? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டக்குன்னு சொல்லணும். கரெக்டா? இது பிரைமரி. இந்த கார்பன் கூட மட்டும் தானே கரெக்டாக இருக்கு. அப்போ இது என்னது? இந்த கார்பன் 1 2 3 3 கார்பன் கூட கரெக்டாக இருக்கு. இது என்னது? டெர்ஷரி. இந்த கார்பன் 1 2 3 3 கார்பன் கூட கரெக்டாக இருக்கு. இந்த கார்பன் 1 2 2 கார்பன் கூட கரெக்டாக இருக்கு. இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட மட்டும் தான் கரெக்டாக இருக்கு. இந்த கார்பன் 1 2 3 3 கார்பன் கூட கரெக்டாக இருக்கு, டெர்ஷரி. இந்த கார்பன் பிரைமரி. இந்த கார்பன் என்னது? கரெக்டா? இன்னும் யாருக்கு புரியல? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இது பிரைமரி. சூப்பர். அடுத்தது செகண்டரி, டெர்ஷரி. குவாட்டர்னரி, பிரைமரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. ஹலோ அண்ணா சொல்லுண்ணா. ஐயப்பா ஒரு 10 நிமிஷம் கிளாஸில் இருக்கேன், போகிறேன். அங்கே சென்டர் இருக்கியா? நான் அங்கே புது சென்டர் இருக்கேன். நான் கொடுத்துட்றேன், பெருமாள் நான் கொடுத்துட்றேன், நீ போயிட்டு வா, பார்த்துக்கலாம். இல்லை நீ போயிட்டு வா, நான் கொடுத்துட்றேன், அவனுக்கு கொடுத்துட்றேன், நீ போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஓகே. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கார்பனில் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. கரெக்டாக? நல்லா கவனி, ஒரு நிமிஷம் கவனி, அப்புறம் எழுதிக்கலாம். இப்போ கார்பனில் பிரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது, டெர்ஷரி இருக்குது, அண்டு குவாட்டர்னரி இருக்கா? கார்பனில் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்டு குவாட்டர்னரி. இப்போ இதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் கேட்டால் கூட சரி, இப்போ இப்படி கொடுத்தா கூட சரி. நீ எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலையோ அது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா ஈஸியாக நம்ம சொல்லலாம். கரெக்டா? இப்போ இந்த கார்பன் பிரைமரி, செகண்டரியா? இந்த கார்பன் ஒரு கார்பன் கூட கரெக்டாக இருக்குது, இந்த கார்பன் 2 கார்பன் கூட கரெக்டாக இருக்குது, இந்த கார்பன் 2 கார்பன் கூட கரெக்டாக இருக்குது, இது பிரைமரி. அதானே கார்பனோட டிகிரி அப்படிங்கிறது எத்தனை கார்பன் கூட கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இது
பிரைமரி செகண்டரி பிரைமரி பிரைமரி டெர்ஷரி. கரெக்டா? அடுத்தது பிரைமரி செகண்டரி, இது என்னது செகண்டரி, இது பிரைமரி. கரெக்டா? சரி பாருங்க, இது பிரைமரி sp கார்பனா? ஹைபிரிடைசேஷன்ல இது sp-யா sp2-ஆ sp3-யா? sp. இது பிரைமரி, இது என்னது? ஆனா பிரைமரியில பிரைமரின்னு சொன்னாவே sp தான், பிரைமரின்னு சொன்னா sp2 அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப இந்த ஹைபிரிடைசேஷனுக்கும் டிகிரி ஆஃப் கார்பனுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. சரிங்களா? ஹைபிரிடைசேஷன் அண்ட் என்னது டிகிரி ஆஃப் கார்பன், no relation between hybridization and degree of carbon. சொல்ற பாயிண்ட் புரியுதா? சரி, இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? இப்ப கார்பனுடைய டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு கார்பன் எத்தனை கார்பன் கூட கனெக்டா இருக்கு. சரிங்களா? the carbon directly connected to the number of carbon atom, it is called the primary, secondary, tertiary and quaternary. கார்பன்ல 4மே இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பிரைமரி இருக்கு, செகண்டரி இருக்கு, டெர்ஷரி இருக்கு அண்ட் குவாட்டர்னரி இருக்கு. அதே மாதிரி கார்பன் அந்த ஹைபிரிடைசேஷன் ரெண்டும் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே வேற வேற, ரெண்டு பேருக்கு ரிலேஷன் இல்லை. ஏன்னா ஒரு பிரைமரியா இருக்கிறது sp2-ஆவும் இருக்கு, ஒரு பிரைமரியா சொல்லக்கூடிய sp3 இருக்கு, ஒரு பிரைமரி sp-ஆவும் இருக்கு. அப்ப அதுக்கு இதுக்கு எந்த ரிலேஷனும் இல்லை. சொல்றது புரியுதா? இது என்னது? ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் கார்பன். அடுத்து என்ன இருக்கு? டிகிரி ஆஃப் ஹைட்ரஜன். டிகிரி ஆஃப் ஹைட்ரஜன் பாயிண்ட் நம்பர் 2, டிகிரி ஆஃப் ஹைட்ரஜன். நல்ல கவனி, ஒரு பிரைமரி கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் பிரசண்டா இருக்கோ அதான் பிரைமரி ஹைட்ரஜன். சரிங்களா? இப்போ பிரிச்சு எழுதுறோம், உங்களுக்கு புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் பிரிச்சு எழுதுறவனுக்காக CH3 CH2 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 CH3, இது 5 கார்பனா? இது இப்படி எழுதலாமா? ரெண்டு ஒன்று தானே, ஒன்றா இல்லையா? ஏன்னா ஒரு கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கணும்? கண்டிப்பாக 4 பாண்ட் இருக்கணும், 4மே பியூர்லி கோவலன்ட் பாண்ட், அது எப்பவுமே மறக்கக்கூடாது. கரெக்டா? இப்படி கொடுத்துருந்தா கூட இந்த கார்பன் இது ஒரு பாண்டா அப்படின்னா மீதி என்ன இருக்குன்னு அர்த்தம்? 3 ஹைட்ரஜன் அங்கே இருக்குன்னு அர்த்தம். 3 ஹைட்ரஜன் இருக்கு. சொல்றது புரியுதா? சரி, இப்போ இதெல்லாம் பிரைமரி கார்பன் முதல்ல கண்டுபிடிக்கணும். இது என்ன கார்பன்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிரைமரி கார்பனா இல்லையா? முதல்ல கார்பனை கண்டுபிடி. இது என்ன கார்பன்? செகண்டரி. இது என்ன கார்பன்? செகண்டரி. இது செகண்டரி. சரிங்களா? இப்படி கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைமரி ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குன்னு கேட்குறேன். எத்தனை பிரைமரி ஹைட்ரஜன் இருக்குன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு, டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைமரி ஹைட்ரஜன் எத்தனைன்னு கேட்குறேன். பிரைமரி ஹைட்ரஜன் அப்படிங்கிறது பிரைமரி கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் பிரைமரி ஹைட்ரஜன். பிரைமரி கார்பன் எது? இதுதான் பிரைமரி கார்பன். இது ஒரு பிரைமரி கார்பன். இந்த கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு, இந்த கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து என்னது? 6. அடுத்த கொஸ்டின், டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்டரி ஹைட்ரஜன். இது ஒரு செகண்டரி கார்பன், இது ஒரு செகண்டரி கார்பன், இது ஒரு செகண்டரி கார்பன். 2 2 2 டோட்டல் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 6 ஹைட்ரஜன். தேர்ட் கொஸ்டின், டோட்டல் நம்பர் ஆஃப் டெர்ஷரி ஹைட்ரஜன் 0. டெர்ஷரி ஹைட்ரஜன், டெர்ஷரி ஹைட்ரஜன் இருக்கா? இல்லை. இன்னொரு பாயிண்ட் சொல்லட்டுமா? சரி, முதல்ல என்ன கார்பன் கண்டுபிடிக்கணுமா? பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா கண்டுபிடிக்கணும். ஒரு கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா கார்பனுக்கு எப்பயுமே எத்தனை பாண்ட் இருக்கணும்? கண்டிப்பா 100% 4 பாண்ட் இருக்கணும். அந்த 4 பாண்டுமே பியூர்லி கோவலன்ட் பாண்ட். இது பிரைமரி கார்பனா? இது செகண்டரி. செகண்டரி பிரைமரி பிரைமரி பிரைமரி. இது என்னது? இது எல்லாமே கார்பன். நான் ப்ளூல இருக்கு எல்லாமே என்னது? கார்பன். கரெக்ட் தானே? இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? ஹைட்ரஜன் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஹைட்ரஜன் என்னது? பிரைமரி கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு அது என்ன ஹைட்ரஜன்? பிரைமரி ஹைட்ரஜன். இது குவாட்டர்னரி கார்பனா? இதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? குவாட்டர்னரி கார்பன் சொன்னா அது என்ன இருக்காது? ஒரு கார்பன்ல 4 கார்பன் கூட கனெக்டா இருக்கு அப்படின்னா அதுல வேற என்ன இருக்காது? ஹைட்ரஜன் இருக்கும், அதுல இருக்காது. அப்ப குவாட்டர்னரி ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? அப்ப குவாட்டர்னரி கார்பன், பிரைமரி கார்பன் இருக்கு, செகண்டரி கார்பன் இருக்கு, டெர்ஷரி கார்பன் இருக்கு, குவாட்டர்னரி கார்பன் இருக்கு. பிரைமரி ஹைட்ரஜன் இருக்கு, செகண்டரி ஹைட்ரஜன் இருக்கு, டெர்ஷரி ஹைட்ரஜன். ஆனா குவாட்டர்னரி ஹைட்ரஜன் என்ன இல்ல? குவாட்டர்னரி ஹைட்ரஜன் இல்ல. ஏன்னா குவாட்டர்னரி கார்பன்ல என்ன இருக்காது? ஹைட்ரஜன் இருக்காது. அப்ப ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் கரெக்டா
பாயிண்ட் நம்பர் 1. ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஹைட்ரஜன் இருக்கு, செகண்டரி ஹைட்ரஜன் இருக்கு, டெர்ஷரி ஹைட்ரஜன் இருக்கு, அதே மாதிரி குவாட்டர்னரி ஹைட்ரஜன் கிடையாது. என்ன இல்லை? ஆனால் கார்பன்ல என்ன இருக்கு? பிரைமரி இருக்கு, செகண்டரி இருக்கு, டெர்ஷரி இருக்கு, குவாட்டர்னரி இருக்கு. பாயிண்ட் புரிஞ்சுதா? ஏன்னா குவாட்டர்னரி கார்பன் அப்படிங்கிறது ஒரு கார்பன் 4 கார்பன் கூட கனெக்ட் ஆனா கார்பன் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப அங்க என்ன இருக்காது? ஹைட்ரஜன் இருக்காது. அப்ப ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா குவாட்டர்னரி கார்பன் ஹைட்ரஜன் இருந்தா தான் அது பேர் என்னது? குவாட்டர்னரி ஹைட்ரஜன் அல்லது நம்ம 4 டிகிரி ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப ஹைட்ரஜன் என்ன கிடையாது? 4 டிகிரி ஹைட்ரஜன் இல்லை அல்லது குவாட்டர்னரி ஹைட்ரஜன் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப கார்பன்ல 4மே இருக்கு, ஹைட்ரஜன்ல 3 தான் இருக்கு, பிரைமரி, செகண்டரி அண்டு டெர்ஷரி. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சா? சரி, எழுதிரு. அடுத்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கொடுத்தா கூட எழுதலாம். சொல்றது புரியுதா? அது டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்ட் எது வேணாலும் கொடுத்துட்டு போகிறாங்க. சரிங்களா? ஒரு பிரைமரி கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு செகண்டரி கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு டெர்ஷரி கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது. அதுதான் பிரைமரி ஹைட்ரஜன், செகண்டரி ஹைட்ரஜன், டெர்ஷரி ஹைட்ரஜன். ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுதா?